பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறப்பு நிகழ்ச்சி சீசன் 8ல் ஒன் ஆஃப் த கன்னர் சிஸ்டர் கலந்துக்கிட்டு இருக்க வர்ஷினியா கூடிய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவலை இப்போ இந்த பார்க்கலாம். வர்ஷினியாவுடைய ஃபுல் நேம் வர்ஷினி வெங்கட். இவங்க ஏப்ரல் 10, 1998 சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவங்களுடைய அப்பா பெயர் வெங்கட், உங்கள் அம்மா பெயர் பத்மினி வெங்கட். வர்ஷினி சென்னையில் இருக்கக்கூடிய வித்யா மந்திரி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. அதன் பிறகு பிஎஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. வர்ஷினியோடைய அப்பா வெங்கட் அவர்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணார். அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது வர்ஷினியும் அமெரிக்காவுக்கு இருக்காங்க. அங்கே போய் ஜெஸ் விளையாடி இருக்காங்க. வர்ஷினி படித்து முடிச்சதும் அவருடைய கெரியரை மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வர்ஷினி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்து தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாகவே வர்ஷினி பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம். வர்ஷினி ஒரு பிஸ்னஸ்மேன். ஆமாங்க, 2021 ஜோகிஸ் பெய்ஜாஜா அப்படிங்கிற பேக்கரியும் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் கண்ணான கண்ணே. இந்த சீரியல் மூலமாக தான் சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க வர்ஷினி. இந்த சீரியலில் வர்ஷினி அவங்க பூங்குழலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் நடிச்சவங்க மிக ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானதான் வர்ஷினி. இதன் பிறகு சின்னத்திரையில் ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க. பல விளம்பரங்களில் நடிச்சிருக்காங்க. லாரா, வரமேஷாபம் என ஒரு சில திரைப்படங்கள்லையும் வர்ஷினி அவங்க நடிச்சிருக்காங்க. வர்ஷினி 2024 மிஸ் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் போட்டியில் கலந்துக்கிட்டு செகண்ட் ரன்னரப்பாக வந்தாங்க. இவங்க நடிகை, மாடலிங், பாடகி, பாடலாசிரியர்னு பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் வர்ஷினி பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறப்பு நிகழ்ச்சி சீசன் 8ல் வேர்ல்டு கார்டு என்ட்ரில் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி 96 நாட்களை கடந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் யார் டைட்டிலை வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிலர் முத்துக்குமரன் அவர்கள் தான் டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரோ சௌந்தர்யா தான் டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் டைட்டிலை வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.